பள்ளி முன்னாள் மாணவர் திரு பி ஹரிஷ்வர்மா அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்புற்ற சீர்பதியில் சினம் கொண்டு சிலிர்க்காமல் சிரிப்போடு சிறந்தாங்கும் சின்னவளே, பிறப்புற்ற பாசமதில் பிளவு கொண்டு பிணங்காமல் பரிவோடு பரவி வரும் பன்னிவளே, மரப்புற்ற மார்க்கத்தில் மனங்கண்டு மகிழாமல் மண்ணோடு மண்டியிடும் மாந்தளிரே, திறப்புற்ற திருவாயில் தினம் கண்டு திகைக்காமல் திக்கோடு திண்டாடும் தீந்தமிழே, உன்னை வணங்குகிறேன். இந்த பாடல் கூட பார்த்தீங்கன்னா, நான் இங்கே படிச்சுட்டு இருக்கும்போது இங்கே தமிழாசிரியராக இருந்தார் திரு இளமுருகன் ஐயா அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடல் இது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கும் டாக்டர் கிருஷ்ண செட்டி மாநில தலைவர் அவர்களுக்கும், தலைவர் டாக்டர் ஆர் குமாரசாமி, செயலர் திரு சந்திரசேகர், பொருளாளர் திரு வி பாலகிருஷ்ணன், துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்கள், இயக்குநர்கள், இப்பள்ளியின் மேனேஜ்மெண்ட் கமிட்டி உறுப்பினர்கள், பள்ளியின் முதல்வர்கள், ஆசிரிய பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள் மற்றும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். அதாவது இன்னைக்கு நான் இங்கே வந்தது எப்படி இருக்குன்னா, 10 வருஷம் தாயை பிரிந்து இருந்த ஒரு பிள்ளை மறுபடியும் 10 வருஷம் கழித்து வந்து அந்த தாயை பார்க்கும்போது எவ்வளோ ஒரு உற்சாகம் இருக்கோ அந்த ஒரு உற்சாகத்தில் இருக்கேன் நான். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த பள்ளியை விட்டு போனேன். இன்றைக்கி வரேன், அந்த தாயை பார்க்குற ஒரு பிள்ளையின் உற்சாகம் என்னுடைய உற்சாகம். 1000 மலைகளை பார்த்திருப்பினும் தன் விதையில் விழுந்த முதல் துளியை மறக்காது மரம். அதுபோலதான் ஹரிஷ்வர்மா என்ற விதையில் விழுந்த முதல் மலைத்துளியாக நம் பள்ளி இருக்கிறது, வித்யாமந்திர் பள்ளி. அந்த துளியில் துளிர்விட்டு என் எண்ணங்கள் நீண்ட தொடங்கின, என் எண்ணங்கள் பெருக தொடங்கின. அதற்கு முழு காரணம் ஸ்ரீ வித்யாமந்திர் என்ற பள்ளிதான். நான் இந்த பள்ளியை விட்டு போனதுக்கப்புறம் நான் நிஜ வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் ஃபேஸ் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சது நம்ம பள்ளியின் அருமை. அதுவரையில் எனக்கு தெரியவில்லை. அதாவது பார்த்திங்கன்னா, பள்ளிகள் எப்பயுமே அந்த மதிப்பெண்களுக்கு தான் எப்பயுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா இப்போது எஜுகேஷனும் எல்லாம் பிஸ்னஸ் ஆகிடுச்சு, எல்லாருமே காம்படிஷன். ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னென்னா, எப்படி மாணவர்களை பிழிஞ்சி அவங்கக்கிட்டேருந்து மதிப்பெண் வாங்கணும், நம்ம பிஸ்னஸை இன்னும் மேலெடுத்தணும் அப்படின்ட்டுனா நிறைய பள்ளிகள் இருக்குது இந்த நாட்டில். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம பள்ளி ஸ்ரீ வித்யாமந்திர் பள்ளி வந்து ரொம்பவும் யுனிக்கான ஒரு பள்ளி. இந்த பள்ளியில் ஒரு மாணவனை மனிதனாக செதுக்க நிறைய சிற்பிகளை வைத்து இருக்கிறார்கள். மாணவர்கள் ஸ்ரீ வித்யாமந்திர் பள்ளியை விட்டு வெளியே போகும் பொழுது ஒரு முழு மனிதனாக போகின்றான், ஒழுக்கமுள்ள ஒரு மாணவனாக போகின்றான். மதிப்பெண்கள் இன்னைக்கு போகும், நாளைக்கு வரும். மதிப்பெண்கள் முக்கியம்தான். பட் ஆனால் மதிப்பெண்கள் இல்லைனாலும் வாழ்க்கை இருக்குது. ஆனால் ஒழுக்கம் இல்லை என்றால் வாழ்க்கை கண்டிப்பாக கிடையாது. அந்த ஒழுக்கத்தை நமக்கு கற்றுத் தருவது இந்த பள்ளி. அதில் நான் ரொம்ப பலனடைஞ்சிருக்கேன்னு தான் சொல்லலாம். இவங்க சொன்னாங்க, நான் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன், நிறைய இது பண்ணியிருக்கேன். அது எல்லாத்துக்குமே பெரும் காரணம் நான் இங்கு கற்றுக்கொண்ட ஒழுக்கம், இங்கு கற்றுக்கொண்ட பல நல்ல விஷயங்கள் என்பதை தருணத்தில் சொல்லிக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு நான் ஒரு சிறு ஊக்கம் கொடுக்கும் வகையில் ஒரு சொற்பொழிவு ஆற்றலாம் என்று இசைகிறேன். அதாவது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்லான் இருக்கேன். 3 விஷயம் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தேவை வெற்றியடைய. அந்த 3 விஷயங்களை பற்றி
நான் சிறிது பேசலாம் என்று ஆசைப்படுகிறேன். முதலில் பேஷன். பேஷன் அது தமிழில் என்னன்னு சொல்லலாம்னா ஒரு கட்டுக்கடங்காத ஒரு ஆர்வம், ஒரு வெறி, ஒரு நெருப்பு மாதிரியான ஒரு கோல்னு சொல்லலாம். அந்த பேஷன் எல்லா மாணவர்களுக்கும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அது எதில் வேணாலும் இருக்கலாம், விளையாட்டில் இருக்கலாம், படிப்பில் இருக்கலாம், டான்ஸில் இருக்கலாம், கலையில் இருக்கலாம். பட் பேஷன் இல்லாமல் வாழ்க்கையில் யாருமே வெற்றி அடைய முடியாது. அந்த பேஷன் கண்டிப்பாக எல்லா மாணவர்களிடமும் இருக்கிறது. அதை வெளியே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களிடமும் பெற்றோர்களிடமும் இருக்கிறது. அந்த பேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம மறைந்து போன நம் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது போலதான், தூக்கத்தில் வருவது கனவல்ல, உன்னை தூங்க விடாமல் இருப்பதே கனவு. ஸோ அதுதான் அந்த கனவு தான் பேஷன். அதாவது கனவுனா எப்படின்னா, இதயக்கூட்டில் கனவு குஞ்சி முட்டை உடைத்து மெல்ல கண்களை திறக்கும், சிறகை விரித்து காற்றை கிழித்து மேலே எழுந்தால் உலகம் சுருங்கும், வான் எல்லைகள் அளப்பது வழக்கமாகி கீழே இறங்க மறுக்கும், பேய் மலைகளை தவிர்ப்பது பழக்கமாகி கரு மேகம் தாண்டி பறக்கும், அதன் சிறகுகள் உதிர்க்கும் இறகுகள் உன் காயங்களை மெல்ல வருடும். அந்த கனவை நோக்கி போகும்பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட காயங்கள் வரலாம். தயவு செஞ்சு நின்றாதீங்க. எவ்வளோ காயங்கள் வந்தாலும் துணிச்சலாக போங்க. ஒரு நாள் அந்த வெற்றி உங்களுக்கு வரும். அந்த வெற்றி வரும் பொழுது இந்த காயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பூ மாதிரி மாறிடும் உங்களுக்கு. ஸோ அதில் எப்பயுமே மாணவர்கள் முனைப்புடன் இருக்க வேண்டும் என்று நான் இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கைங்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் முதுகெலும்பு எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை முக்கியம். தன்னம்பிக்கை இல்லை என்றால் உங்களால் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. ஒரு சின்ன விஷயத்துலேருந்து எல்லாத்துலேயுமே தன்னம்பிக்கை வேண்டும். ஒரு சின்ன கதை சொல்கிறேன். ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆள், அவர் பார்த்தீங்கன்னா நிறைய கழுதைகள் வச்சுருப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா கழுதைகள்னால் ரொம்ப பிடிக்கும். அதில் அந்த கழுதைகளில் ரொம்ப அவருக்கு பிடிச்ச கழுதை ஒன்று இருக்குது. அந்த கழுதை வந்து தெரியாமல் ஒரு குழியில் ஒரு நாள் விழுந்துருது. ரொம்ப ஆழமான குழி. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி ஒரு வீடு அவங்களது. இவரும் வயசானவர் கொஞ்சம். இவரால் அந்த குழியில் விழுந்த கழுதையை தூக்க முடியல. அவரும் என்னவோ முயற்சிகள் செய்து பார்த்து விட்டார், அதை வந்து தூக்கவே முடியல. ஒரு நாள் ஃபுல்லாக போராடி இருக்கார், ஒன்றுமே பண்ண முடியல. அன்றைக்கி நைட் ஃபுல்லாக போயிடுச்சு, வருத்தத்தோடே இருந்திருக்கார். அடுத்த நாள் காலையிலையும் வேறு ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மல்க அவர் என்ன பண்ணிட்டாரு, சரி இந்த குழியிலே இந்த கழுதையை போட்டு புதைச்சிடலாம், அது பாவம் துடிச்சிட்ருக்கு, அதை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு மண்ணை எடுத்து கீழே கொட்ட ஆரம்பிக்கிறார். அந்த குழியில் அந்த மண்ணுடைய கணம், அதோட லோடு மேலே கழுதை மேலே படப்பட அந்த மண்ணு மேலே எந்திரிச்சு வருது கழுதை. ஸோ அந்த மண்ணில் அந்த கொட்டிய மண் அதோடைய சாவுக்காக, அதை பரி பண்ணுறதுக்காக கொட்டிய மண்ணில் அதில் கால் வச்சு எந்திரிச்சு வந்து அன்றைக்கி மத்தியானமே பார்த்தீங்கன்னா சுதந்திரமாக சுற்றி ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் தன்னம்பிக்கை. நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, நம்மளால் இனிமேல் முடியாது அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பாக ஒரு வழி இருக்குது. அதை வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து மனம் உடைந்து அதை வந்து என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுறாதீங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வழி கண்டிப்பாக இருக்குது. இந்த மண்ணு போல தான் உங்களுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்புகளும். கண்டிப்பாக அந்த வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்த தவறாதீர்கள். என்னைக்கு அந்த வாய்ப்பு வருதோ அதை தயவு செஞ்சு கண்டிப்பாக அதை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது, அதுதான் ரொம்ப முக்கியமானது என்னை பொறுத்தவரையும். அது பார்த்தீங்கன்னா பேஷியன்ஸ், பொறுமைன்னு சொல்லுவாங்க. பொறுமை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் ஒர்க், விடாமுயற்சி. இந்த 3 குணங்களில் இது வந்து கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா சைனீஸ் பேம்பு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைனீஸில் பார்த்தீங்கன்னா சைனா நாட்டில் இருக்க மூங்கில், அதுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. வேறு எந்த நாட்டில் இருக்க மூங்கிலுக்கும் அந்த தனித்தன்மை கிடையாது.
அந்த மூங்கிலோட விதைகளை வாங்கி கொண்டு போகிற அந்த விவசாயி அதை மணலில் உழுததுக்கப்புறம் தண்ணி ஊற்றுறான், அதை ரொம்ப பாதுகாத்து இது பண்ணுறான். பட் ஆனால் அது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதம் அப்படி பண்ணுறான், எதுவுமே துளிரே வரல. என்னடா இது, நாம்ளும் இவ்வளோ ரொம்ப பார்த்து இது பண்ணுறோமே, ஏன் துளிரே வரல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்கான். 1 வருஷம் ஆகுது, எதுவுமே வரல. 2 வருஷம் ஆகுது, ஒரு துளிர் கூட வரல. யோசிச்சு பாருங்கள் அந்த விவசாயி நிலைமையை. ஒரு விதை போட்டு 2 வருஷம் ஒரு துளிர் கூட வரல. 3 வருஷம் ஆகுது, ஒரு துளிரும் வரல. 4 வருஷமும் ஆகுது, ஒரு துளிர் மேலே வரல. அந்த விவசாயம் என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு போயிடுறான். 4 வருஷமாக ஒரு விதை துளிர் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 5ஆவது வருஷத்தில் ஒரு அதிசயம் நிகழ்து. அந்த 5ஆவது வருஷத்தில் அது துளிர் விட ஆரம்பிக்குது. துளிர் விடுற முதல் நாளில் இருந்து 6 வாரம்னா கிட்டத்தட்ட 45 நாட்கள். அந்த நாட்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 அடி அது வளருது. வெறும் 45 நாளில் 90 அடி அந்த மூங்கில் வளருது. இது உண்மை. இதுதான் சைனாவில் இருக்க பேம்புவுடைய ஒரு சிறப்பு தன்மை. நான் எதுக்கு இந்த கதை சொல்கிறேன்னா, பொறுமையை பற்றி சொல்கிறதுக்காக. இப்போது அந்த சைனீஸ் பேம்புவோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷம் அது மேலே வளரல, கீழே வளருது. தன் வேர்களை ஆழப்படுத்துகின்றது, தன் வேர்களை ஸ்ப்ரெட் பண்ண விடுது எல்லா சைட்லேயுமே. 4 வருஷம் அது கீழே இருக்கிறதுக்கு மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கு. அந்த கீழே இருக்கிற அந்த வேர்கள் தான் உங்களுடைய விடாமுயற்சி, ஹார்ட் ஒர்க். ஆனால் அந்த 5ஆவது வருஷத்தில் அந்த துளிர் விட்டோன்னே அந்த 45 நாளில் படபடன்னு வளருது பார்த்தீங்களா, அந்த 90 அடி, அதுதான் உங்களுடைய வெற்றி. ஸோ இதில் பொறுமை எவ்வளோ முக்கியம்னா, எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. இப்போது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும், நான் இதை பண்ணுமே அதை பண்ணுமேன்னு. அவங்க பண்ணி பார்ப்பாங்க, வெற்றி அடைய மாட்டாங்க, தோல்வி அடைஞ்சிருவாங்க. என்னடா இதுன்ட்டு திரும்பி ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் ஒரு டைமில் கிவ் அப் பண்ணிவிடுவாங்க. அவ்வளோதான், இனிமேல் இது நமக்கு வராது அப்படின்னு. அந்த கிவ் அப் பண்ணுற டைம் தான் அந்த 4 வருஷம். அந்த 4 வருஷத்தை விட்டு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வர சக்ஸஸ் தாங்க அந்த சைனீஸ் பேம்பு ஸ்டோரி. ஸோ இந்த 3 குவாலிட்டிஸும் கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் கண்டிப்பாக இருக்கணும். பேஷன், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், பேஷியன்ஸ். இது 3ம் இருந்து நீங்கள் ரொம்ப முனைப்புடன் செயல்பட்டால் உங்களோட வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது. No power outside the world is more powerful than the power within you. வெளியே இருக்கிற எவ்வளவோ தடங்கல்கள் இருக்கலாம், எவ்வளவோ உங்களுடைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் உங்கள் மனதுக்குள் இருக்கும் அந்த ஆற்றல், அதற்கு நிகரான ஒரு ஆற்றலை உலகத்தில் எதுவும் இல்லை. அந்த ஆற்றலை நீங்கள் ஊக்குவியுங்கள், அந்த ஆற்றலை நீங்கள் வெளிக்கொணருங்கள். இந்த விஷயத்தில் பெற்றோர்களின் பங்களிப்பு மிகவும் மிகவும் முக்கியமானது. அதாவது தமிழ்நாடு, இந்த ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, இந்த 4 ஸ்டேட்டில் இந்த ஒரு ட்ரெண்ட் இருக்குது. மகாராஷ்டிராலையும் பையன் 12th முடிச்சிட்டானா பிஇ இல்லைன்னா எம்பிபிஎஸ். ஸோ அது நம்மளுக்கு அந்த மாதிரி வந்துருச்சு. அதை நான் தப்பு சொல்ல. ஆனால் உண்மையாகவே அந்த பையனுக்கு இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அவன் அதை படிக்கட்டும். உண்மையாகவே அந்த பையனுக்கு மருத்துவம் பார்க்கணும், நான் பல உயிர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக படிக்கட்டும். ஆனால் தயவு செஞ்சு அதில் விருப்பம் இல்லாத மாணவர்களை தயவு செஞ்சு அதை படிக்க வைக்காதீர்கள். இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒவ்வொரு ஈச் அண்ட் எவரி சைல்டு இஸ் கிஃப்டட். அந்த மாதிரி பிஇ இல்லை எம்பிபிஎஸ் படிச்சிருந்தா மாரியப்பன் தங்கவேலு மாதிரி ஒரு ஆள் இருந்திருக்க மாட்டார். நமக்கு எல்லாருமே வேணும். ஒவ்வொரு சைல்டும் ஒரு வகையில் கிஃப்டட். அதை அந்த கிஃப்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிற பொறுப்பு தான் ஆசிரியர்கள்கிட்டையும் பெற்றோர்கள்கிட்டையும் இருக்குது. அதை தயவு செஞ்சு அந்த இதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அந்த குழந்தையோட கிஃப்ட் என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அந்த மாணவன் செய்து நிகழ்த்தும் அதிசயத்தை மட்டும் சற்று ஓரமாக நின்று பார்த்து ரசியுங்கள். இந்த மாணவர்கள் அவங்களுக்காக ஒரே ஒரு சின்ன ஒரு கவிதை மட்டும் சொல்றேன். தலைகீழாய் பூமிக்கு வந்தாய் நீ, நடைவண்டியில் தலை நிமிர்ந்து நடக்க பழகினாய், பிறந்தவுடன் கதறி அழுதாய் நீ,
இன்று வாழ்க்கை பயணத்தில் துணிகரமாக பயணிக்கிறாய். முதல் வார்த்தை பேசவே தட்டு தடுமாறினாய் நீ. இன்று மொட்டை மாடி நிலவோடு கவி பேசுகிறாய். மாணவர்களே, நீங்கள் பாறையின் இடுக்கில் வழி தேடு ஓடும் சிற்றோடை அல்ல, பாறைகளை தகர்த்தெறிந்து வழி போட்டுக் கொள்ளும் காட்டாறு என்பதை மறக்காதீர்கள். நான் இப்போ ஒரு 4 வரி சொல்றேன். அந்த 4 வரியும் எல்லா மாணவர்களும் சொல்றதுக்கு ரெடியா இருக்கீங்களா? சத்தமா? ஓகே. வாழ்க்கையில் எனக்கான இலக்குகளை வைத்துக் கொள்வேன். அந்த இலக்குகளை அடைய முனைப்புடன் செயல்படுவேன். இன்னல்கள் எது வந்தாலும் இடிந்து போய் உட்கார மாட்டேன். தடங்கல்களை தகர்த்தெறிந்து நிச்சயம் வெற்றி பெறுவேன். என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு பயனுள்ள வகையில் வாழ்ந்து காட்டுவேன். என் வாழ்க்கை என் கையில், என் விதியின் நாயகன் நானே. கடைசி லைன் இன்னொரு வாட்டி சவுண்டா சொல்லாமா? என் விதியின் நாயகன் நானே. குட். இத்தருணத்தில் பெற்றோர்களிடம் நான் கேட்டுக்கொள்வது இதுதான். உங்கள் மாணவர்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் கொடுங்கள். நீங்க அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. அவங்களுக்கு நீங்க கொடுக்க போற பெரிய சொத்தை சுதந்திரம் தான். அந்த சுதந்திரத்தை கொடுங்கள். அதாவது ஒரு படகு கரையிலே கட்டப்பட்டிருந்தா அந்த படகு பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் கிடையாது. படகின் தன்மையே நீரில் செல்வதுதான். மனிதனும் அது போலதான்.